வேறுபாடு காரணமா காதல் மனைவி பிரிந்து சென்ற நிலையில அவரோட தங்கையின் மீதே காதலை வளர்த்திருக்காரு இங்க ஒரு ஆட்டோ டிரைவர். கட்டுனா அந்த பொண்ணதான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சவரை குத்தி கொலை செஞ்சது ஏன்? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள சீசமங்கலம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் ஒரு ஆட்டோ விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் அதில் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாகவும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் சென்றுள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். உயிரிழந்தவர் 25 வயதான கணபதி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியை சேர்ந்தவர். சம்பவ இடத்தை ஆராய்ந்த போலீசார் ஆட்டோவில் விபத்து ஏற்பட்டதற்கான தடயங்கள் ஏதும் இல்லாததால் சந்தேகமடைந்துள்ளனர். அதன் காரணமாக ஃபாரன்சிக் அதிகாரிகளை வரவழைத்தும் கிரைம் ஸ்பாட்டை அலசி ஆராய்ந்துள்ளனர். அதில்தான் நடந்தது சாலை விபத்தல்ல, திட்டமிட்ட படுகொலை என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய ஆரணி செய்தியாளர் நந்தகுமாரை விசாரணையில் இறக்கினோம். கணபதிக்கும் ஆரணி எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த மோனிஷா என்பவருக்கும் 8 வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் நடந்துள்ளது. தற்போது இவர்களின் காதலுக்கு சாட்சியாக ஒரு மகனும் மகளும் உள்ள நிலையில் தம்பதி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துள்ளனர். ஆம், 6 மாதங்களுக்கு முன்பு காதல் கணவருடன் வாழ்வதை வெறுத்த மோனிஷா குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்டு கண்காணாத இடத்திற்கு சென்றுள்ளார். இதன் தொடர்ச்சியாக குழந்தைகளை மோனிஷாவின் பெற்றோரிடம் ஒப்படைத்த கணபதி வேலூருக்கு சென்று ஆட்டோ ஓட்டி பிழைப்பை நடத்தியுள்ளார். வார விடுமுறையில் குழந்தைகளை பார்ப்பதற்காக ஆரணிக்கு வந்து சென்ற கணபதிக்கும் மோனிஷாவின் தங்கைக்கும் காதல் மலர்ந்திருக்கிறது. அக்காவால் கழற்றிவிடப்பட்ட கணபதிக்கு வாழ்க்கை கொடுக்க முன்வந்திருக்கிறார் அந்த இளம்பெண். ஆனால் மோனிஷாவின் பெற்றோருக்கு இதில் துளியும் விருப்பமில்லை. மகளை கண்டித்து அவருக்கு வேறொரு இடத்தில் வரன் தேடி வந்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக அடிக்கடி மது அருந்திவிட்டு மோனிஷாவின் வீட்டிற்கு வரும் கணபதி அவருடைய 2 குழந்தைகளையும் காட்டி அந்த குடும்பத்தினரிடம் மனைவியின் தங்கையை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னையில் வேலை பார்த்து வந்த மோனிஷாவின் அண்ணனான மகேஷ் மாமனின் இந்த காதலை கேள்விப்பட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்றுள்ளார். காரணம், முதல் தங்கையின் வாழ்க்கை பாழாகி 2 குழந்தைகள் ஆதரவற்று இருப்பதற்கு கணபதியின் மோசமான நடவடிக்கைகள்தான் காரணம் என மகேஷ் ஆழமாக நம்பியிருக்கிறார். அதனால் இளைய தங்கையின் வாழ்க்கையும் வீணாகிவிடக் கூடாதென நினைத்த மகேஷ் கணபதியை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். அவரின் திட்டப்படி சம்பவம் நடந்த அன்று கணபதியை மது அருந்துவதற்காக வெளியே அழைத்து சென்றுள்ளார். மாமனும் மச்சானும் மூச்சு முட்ட குடித்துள்ளனர். அதன் பிறகு கணபதி ஆட்டோ ஓட்டி செல்ல மகேஷ் பின்னால் போதையில் மயங்கி கிடப்பதைப் போல அமர்ந்துள்ளார். அவர்கள் பயணித்த ஆட்டோ ஒரு ஆள் அரவமற்ற இடத்தை அடைந்ததும் மகேஷ் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கணபதியின் முதுகில் குத்தி கொலை செய்திருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் கணபதி துடிதுடித்து இறந்துவிட்ட பிறகு அவரின் உடலை ஆட்டோவிற்குள் வைத்து அதனை கீழே தள்ளிவிட்டு விபத்து என நாடகமாடி உள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலையாளி மகேஷிடமிருந்து வாக்குமூலம் பெற்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். ரவுடி வங்கி கணக்குல சுமார் 2.5 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தின நிலையில இந்த சம்பவத்துல ரவுடி உட்பட 3 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கடலூரில் ரவுடி வங்கி கணக்கிற்கு கோடிக்கணக்கான பணம் வரவு வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பண்ருட்டி அருகே பேர் பெரியான் குப்பத்தைச் சேர்ந்த
ரவுடி அசோக் குமார் வங்கிக் கணக்கிற்கு கடந்த 2024ஆம் ஆண்டு ஆன்லைன் மூலம் ரூபாய் 2 கோடி வரவு வைக்கப்பட்டிருந்தது. இதில் சந்தேகமடைந்த வங்கி மேலாளர் அளித்த புகாரில் போலீசார் நடத்திய விசாரணையில் அது அசோக் குமாரின் நண்பர் கலைச்செல்வன் ஷேர் மார்க்கெட் நிறுவனத்தில் மோசடி செய்த பணம் என தெரியவந்தது. இதனையடுத்து ரவுடி அசோக் குமார் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள கலைச்செல்வன் உள்ளிட்ட 5 பேரை தேடி வருகின்றனர். ரயில் தண்டவாளத்துல குழந்தையோட சடலம் மீட்கப்பட்டிருக்கு. நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு தகவல் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நிகழ்ந்ததுன்னு பார்க்கலாம். கோவை அருகே ரயில் தண்டவாளத்தில் 1.5 வயது குழந்தையின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் நரபலி கொடுக்கப்பட்டதா என அப்பகுதியில் தகவல் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை இருகூர் அருகே ராவுத்தூர் தரைப்பாலம் பகுதியில் தண்டவாளத்தில் ஒரு குழந்தை சடலமாக கிடந்தது. மேலும் உடல் கிடந்த இடத்திற்கு அருகே மஞ்சள், குங்குமம் மற்றும் வெட்டப்பட்ட கோழியின் ரத்தம் ஆகியவை இருந்ததால் குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம் என அப்பகுதியில் தகவல் பரவியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் குழந்தை ரயிலில் இருந்து தவறி விழுந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். காஞ்சிபுரம் பக்கத்துல சாலை விபத்து குறித்த பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ் தன்னோட வேலை செய்யற ஊழியர்கள் 3 பேரோட பைக்ல போயிருக்காரு. அதே பகுதியில வெங்கடேசன் என்பவரும் பைக்கை ஓட்டிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில காஞ்சிபுரத்திலிருந்து வேகமா வந்த மணல் லாரி 2 பைக்குகள் மீது மோதினதுனால ஹரிஷ் அப்புறம் நிர்மல் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்துல படுகாயமடைஞ்ச மற்ற 2 பேரும் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில இரு தரப்புக்கு இடையே மோதல் ஏற்பட்டுச்சு. நத்தம் பக்கத்துல லிங்கவாடியில இருசக்கர வாகனம் ஓட்டிய போது இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதுல லிங்கவாடி வடக்கு தெருவை சேர்ந்த அன்பரசன், ஆறுமுகம், சந்தோஷ் உள்ளிட்ட 5 பேரு காயமடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து நத்தம் போலீசார் விசாரணையும் நடத்திட்டு வராங்க. நடு ரோட்ல பேருந்து தீப்பத்தி எரிஞ்சு பயணிகள் பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க. பெங்களூர்ல நடந்த இந்த சம்பவத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடு ரோட்டில் பேருந்து தீப்பற்றி எரிந்த நிலையில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பெங்களூரு HAL மெயின் கேட் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 60க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர். திடீரென என்ஜின் பகுதியில் புகை வெளியேறியதால் ஓட்டுநர் உடனடியாக பயணிகளை பாதுகாப்பாக கீழே இறக்கினார். சில நொடிகளில் பேருந்து முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தினர். சுற்றுலாவுக்கு போன இடத்துல டீனேஜ் பெண்கள் கிட்ட ஒருத்தர் சில்மிஷத்துல ஈடுபட்டிருக்காரு. பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. உத்தரகாண்டில் பெண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட சுற்றுலா பயணிக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடாலை அடுத்த ராம்நகர்
திக்கோலி பகுதியில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் ரிசார்ட்டில் தங்கியிருந்தார். இவர் அருகில் உள்ள கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றபோது அப்பகுதியில் உள்ள இளம் பெண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதோடு வலுக்கட்டாயமாக தனது தொலைபேசி எண்ணை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பெண்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணி தான் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து மிரட்டியுள்ளார். இதையடுத்து அவரிடமிருந்த துப்பாக்கியை அங்கு வந்த பொதுமக்கள் பறித்ததுடன் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர்ல மது போதையில் இருந்த டிரைவர் பள்ளி வாகனத்தை கார் மேல மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவருக்கு மக்கள் அடி உத கொடுத்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. திருப்பூரில் பள்ளி வாகனம் கார் மீது மோதி விபத்திற்குள்ளான நிலையில் மது போதையில் இருந்த ஓட்டுநரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஊத்துக்குளி RS பகுதியில் இருந்து மாணவர்களை அழைத்துக் கொண்டு தனியார் பள்ளி வாகனம் கருமாரம்பாளையம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் காரில் பயணித்தவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பள்ளி மாணவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். பள்ளி வாகன ஓட்டுநர் ஆறுமுகம் மது போதையில் இருந்தது தெரிய வந்ததால் அவரை பொதுமக்கள் தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்டு யானை நடமாட்டம் இருக்கிறதுனால பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் போக வேண்டாம்னு வனத்துறை அறிவிச்சிருக்கு. ஒற்றை காட்டு யானை சுற்றித் திரிவதால் கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியில் ஒற்றை காட்டு யானை நீர் அருந்தி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. पानी उड़ा है यार, मजा आ जाए. He is drinking now. Oh, he is eating something. He is eating something. See, leaves of lotus. Yeah, lotus. Lotus leaves. He is eating. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பள்ளி மாணவர் இறந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உசிலம்பட்டி அருகே மருதம்பட்டியைச் சேர்ந்த சிவஞான கண்ணன் என்பவருடைய மகன் பாண்டி செல்வம் அரசு மேல்நிலைப் பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. 10ஆம் வகுப்பிற்கு மதியம் தேர்வு நடைபெறும் சூழல்ல பாண்டிச்செல்வம் தன்னோட தோட்டத்திற்கு சென்றுட்டு அதற்கடுத்தபடியா வீடு திரும்பும் போது மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அப்ப அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. திருமணம் செஞ்சுக்கிட்ட 3 மாசத்துல கணவர் வீட்டுல வாழ பிடிக்கலன்னு லிட்டில் பிரின்சஸ் அவங்களோட அரண்மனைக்கு திரும்பி போயிருக்காங்க. ஆல்ரெடி கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு வர நிலையில திடீர்னு மாப்பிள்ளை வீட்டினர் அதிரடி ஆக்ஷன் சீன்ல இறங்க என்ன காரணம் பார்க்கலாம். செய்து கொண்ட புதிதில் மருமகனாக வந்தபோது அவரை விழுந்து விழுந்து கவனித்த அதே பெண் வீட்டார்தான் தற்போது புது மாப்பிள்ளையை இப்படி ரவுண்டு கட்டி அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வைத்துள்ளனர்.
உங்க ஒட்டும் வேணாம், எந்த உறவும் வேணாம், இனி எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் என பெண் வீட்டாருக்கு ஏற்கனவே பெரிய கும்பிடு போட்டு இருந்த நிலையில்தான் அவர்கள் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் முன்னாள் மாப்பிள்ளையை இப்படி குடும்பத்தோடு கும்மி எடுத்துள்ளனர். நடந்த தாக்குதலில் காயமடைந்த மாப்பிள்ளையும் அவரின் உறவினர்கள் இருவரும் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள். பொது மாப்பிள்ளையின் மேரேஜ் பரிதாபங்களின் பின்னணியை அறிய விசாரணையில் களமிறங்கினோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள ஆண்டிக்குப்பத்தை சேர்ந்தவர் மதன்குமார். இவருக்கும் பன்ருட்டி தட்டஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணிற்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது. திருமணத்தின் போது புதுமண தம்பதிக்கு பீரோ, கட்டில், வாஷிங் மெஷின் போன்ற சீர்வரிசை பொருட்களை வாங்கி கொடுத்த பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் இனி தங்களுடைய மகளின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என மதன்குமாரிடம் சென்டிமெண்டாக தெரிவித்துள்ளனர். ஆனால் திருமணமான 3 மாதத்திற்குள் அந்த பெண் லிட்டராக கண்ணீர் சிந்தி எனக்கு மதன்குமாருடன் வாழ பிடிக்கவில்லை என கூறி பெற்றோரின் வீட்டிற்கே திரும்பி சென்றிருக்கிறார். அதே நேரம் அந்த இளம்பெண் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்த மதன்குமார் தன்னுடைய வாழ்க்கையில் உங்கள் மகள் விளையாடிவிட்டாள் என மனைவி மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். எனினும் சின்னஞ்சிறுசுகளை மீண்டும் சேர்த்து வைப்பதற்காக பெரியவர்கள் சமாதான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளனர். ஆனால் அப்போதும் கூட பிரிந்து செல்வதற்கான காரணத்தை சரிவர சொல்லாமல் அந்த இளம்பெண் மதன்குமாரை தனக்கு பிடிக்கவில்லை என பிடிவாதமாக இருந்த காரணத்தால் சமாதான முயற்சிகள் அத்தனையும் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 2 தரப்பினரும் நீதிமன்றத்தை நாடி சட்டப்படி பிரிந்து செல்ல தீர்மானித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்களின் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் பெண் வீட்டார் மதன்குமார் குடும்பத்தினரிடம் திருமணத்தின் போது கொடுத்த அனைத்து சீர்வரிசைகளையும் திருப்பி தருமாறு பஞ்சாயத்தை கூட்டியுள்ளனர். இது தொடர்பாக விசாரிக்க வேண்டுமென காவல்துறை மூலமாக பஞ்சாயத்து பேசி செட்டில் செய்வதற்கும் மதன்குமாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை நிராகரித்தவர் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருப்பதால் எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம் என கராராக தெரிவித்திருக்கிறார். இது எதிர்த்தரப்பினரை ஆத்திரமடைய செய்திருக்கிறது. அதன் காரணமாக சம்பவம் நடந்த இரவில் உறவினர்கள் புடைசூழ மதன்குமாரின் வீட்டிற்கு வந்தவர்கள் முன்னாள் மாப்பிள்ளை என்றும் பாராமல் அவரை இழுத்து போட்டு அடித்து வெளுத்திருக்கிறார்கள். தற்போது நடந்த சம்பவம் தொடர்பாக மதன்குமாரின் தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே பிரிந்து சென்ற அந்த லிட்டில் பிரின்சஸின் மனதில் என்ன இருக்கிறது என்பது தெரிய வரும். உத்தரகாண்ட்ல வாக்கிங் போன பெண்ணோட செயின் பறிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். உத்தரகாண்டில் நடைப்பயிற்சி மேற்கொண்ட பெண்ணிடம் செயின் பறிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மூதாட்டி ஒருவர் தனது வீட்டிற்கு அருகே உள்ள பகுதியில் காலை நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அப்போது பின்னால் 2 சக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறித்து கொண்டு 2 சக்கர வாகனத்தில் தப்பி சென்றார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். டெல்லியில மேம்பாலத்துல போயிட்டு இருந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ரயில் தண்டவாளத்தில் விழுந்துருச்சு. தலைநகர் டெல்லியின் முகர்பா சவுக் பகுதி மேம்பாலத்துல இளைஞர் ஒருத்தர் ஓட்டி வந்த கார் மேம்பாலத்துல வந்தப்போ ஓட்டுநரினுடைய கட்டுப்பாட்டை இழந்து கீழே இருந்த ரயில் தண்டவாளத்துல தலைகீழா விழுந்திருக்கு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைஞ்ச போலீசார் விபத்துல சிக்கின இளைஞரை மீட்டிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலா ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆற்று பகுதியில் ஐடி ஊழியர்கள் போன படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கு. சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர்கள் 7 பேர் படகு சவாரி செஞ்சப்ப செல்ஃபி எடுக்க முயன்றிருக்காங்க. அப்ப பாரம் தாங்காம படகு கவிழ்ந்து 7 பேரும் தண்ணீர்ல தத்தளிச்சிருக்காங்க. அந்த வழியா மற்றொரு படகுல வந்தவங்க அவங்கள மீட்டு கரை சேர்த்திருக்காங்க.
போட்டு போட்டு காட்டுற மாதிரி போட்டு காட்டுற மாதிரி போட்டு தெரியல போட்டு இல்லையா ஆமாம் மாட்டிச்சு இதையோ மாட்டிச்சான் அப்படி 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 வாங்க அப்படி வாங்க கங்கையில வெள்ளம் அதிகரிச்சு வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கு. இடுப்பளவு தண்ணீர்ல இறங்கி மக்கள் வெளியேறியிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்ப்போம். கங்கையில் நீர்வரத்து அதிகரித்து தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கரையோர பகுதியை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கால்நடைகளை அழைத்துக் கொண்டு முகாம்களில் தஞ்சம் புகுந்தனர். மேலும் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக்கொண்டு இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி பொதுமக்கள் வெளியேறினர். மும்பையில மறுபடியும் மழை வெளுத்து வாங்கியிருக்கு. சாலைகளே தெரியாத அளவுக்கு வெள்ளமா காட்சியளிக்குது மும்பை. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கனமழை பெய்ததால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மும்பை, புனே, தானே உள்ளிட்ட இடங்களில் வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் தலைநகர் மும்பையில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதேபோல் நவி மும்பை பகுதியிலும் பலத்த மழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. அதிகபட்சமாக கொலாபாவில் 88 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.